கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம் இல்லையா? இந்த தொடரில் எப்பொழுதும் கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார், கர்த்தர் நம்ம எந்த அளவு அதை கற்றுக் கொடுக்கிறார், நாம் அதிலிருந்து அவருக்கு சொல்கிற வார்த்தை என்ன, இதெல்லாம் தொடர்ந்து நாம் கவனித்து கொண்டு வருகிறோம். இந்த கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் கவனிக்க நம்முடைய உள்ளம் அதனோடு நாம் பயணிக்க ஆரம்பிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பாருங்கள், உமக்கு சமாதானம் சமாதானம், உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் சமாதானம், உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார். பாருங்க, உமக்கு சமாதானம். சமாதானம்னா என்ன? ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷமானது, எப்பொழுதும் சந்தோஷமானது. உமக்கு உதவி செய்கிற, உங்களுக்கு யாராவது உதவி செய்யணும் அவங்களுக்கும் சமாதானம். தேவன் பாருங்க, அவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். உன்னை ஆசீர்வதிக்குவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்குவனை சபிப்பேன். இதில் என்ன பண்ணுது? உனக்கு உதவி செய்கிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு யாராவது ஒருத்தர் உதவி பண்ணுறாங்களா, அவங்களுக்கும் சமாதானம். தேவன் பாருங்க, உங்கள் மூலமாக அவரை ஆசீர்வதிப்பார். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு அவர் உதவி பண்ணியிருக்கிறார்ல, அப்போ அவர்களுக்கும் சமாதானத்தை தேவன் கட்டளையிடுகிறார். பாருங்க, உம்முடைய தேவன் உமக்கு துணை நிற்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். இவ்வளோ இருந்தும் உங்களுக்கு சமாதானம் இருக்குது. அவர் உங்களுக்கு உதவுகளுக்கும் துணை நிற்கிறார். அவர் உங்களுக்கு துணை செய்கிறார். நீங்கள் உதவி செய்கிறவர்களுக்கும் அவர் சமாதானம் கொடுக்கிறார். உங்களுக்கு என்ன செய்கிறார்? அவர் உங்களுக்கு துணையும் நிற்கிறார். நமக்கு சமாதானம் கொடுத்தது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் செய்தது முடித்து மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் செய்யக்கூடிய பலனை நமக்கு தந்திருக்கிறார். நமக்கு உதவி செய்கிறவர்களுக்கு அவன் சமாதானம் இருக்கிறார். அதை விடையும் மேலான கர்த்தர் நம்ம எப்படி வழி நடத்துகிறார் பாருங்கள். நான் உனக்கு துணை நிற்பேன். ஹல்லேலூயா. தேவன் துணை நிற்கிறவர். நமக்குள்ளே இருந்தவர் துணை இருக்கிறார் என்றால் அவர் மிகப்பெரிய ஒரு பாக்கியம். நமக்கு துணையாக இருக்கிறாருங்க. கர்த்தர் நமக்கு துணை இருக்கிறார். நீங்கள் பாருங்கள், நம்முடைய குடும்பத்தில் நம்ம 4 பேருக்கு 5 பேருக்கு நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சாங்க, நம்ம ஹெல்ப் கொடுக்கறதுக்கு ஒரு உதவி இருந்துன்னு வச்சாங்கன்னா சொல்லுவாங்க, ஆகா எங்களுடைய சித்தப்பா எங்கள் அண்ணன் எனக்கு ஒரு உதவியாக இருக்கார், எனக்கு ஒரு துணையாக இருந்து எனக்குள்ளே இருக்கிற எல்லா தாளந்தையும் கொண்டு வரக்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு, எனக்கு பண உதவி பண்ணுறாரு, எல்லா விதத்திலையும் அவர் எனக்கு துணை நிற்கிறான்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். அதே போல் இந்த அண்ட சராசரியை படைத்தவர் உங்களுக்குள்ளே அவர் எப்படி வழிநடத்துகிறார் பாருங்கள். நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நான் உனக்கு சமாதானத்தை தந்திருக்கிறேன், அதே போல் உனக்கு உதவி செய்வர்களுக்கும் நான் சமாதானத்தை கொடுக்கிறேன். ஆக நீ எதை பற்றியும் கவலைப்படாத. அது மட்டுமல்ல, நான் உன் கூடவே இருந்து உனக்கு துணையாய் நிற்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த அற்புத தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வந்து அவர் அற்புதமாக வழிநடத்துகிறார் பாருங்கள். அவர் நான் உனக்கு கூட இருக்கேன்டா, நீ கவலைப்படாதன்னு சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் எது இருந்தாலும் நீங்கள் கவலை விட்டு அவர் உங்களுக்கு துணை நிற்கிறவர். இந்த நிமிஷம் முதல் உங்களோடு அவர் துணை நின்று நீங்கள் போகிற பாதைகள், நீங்கள் எங்கு சென்று செல்ல காரியங்கள் நீங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறீங்களோ இன்னைக்கு, அது எல்லாம் அவர் துணை நின்று அதை முடித்து வைப்பார். நீங்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரிதான், தேவன் அந்த நாவிலிருந்து இந்த வார்த்தை வரணும். நான் இன்னைக்கு ஒரு பிரச்சனைக்கு போகிறேன், எனக்கு துணை நிற்கிறவர் என் கூட இருக்கிறார். இந்த பிரச்சனையெல்லாம் ஏமாத்திரம் என்று சொல்லி நீங்கள் இந்த பேசணும், இப்படி கம்பீரத்தோடு பேசணும். அது பேசி போகிறங்க அந்த பிரச்சனைக்குள்ளே நீங்கள் போய் பாருங்கள், அது சுலபமாக முடியும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. தேவன் உங்களுக்கு துணை நிற்கிறார். எல்லா காரியத்திலும் அவர் உங்களுக்கு துணை நிற்கிறார். இப்படித்தான் அவர் உங்களை வழி நடத்துகிறார். உங்கள் மனதை எப்போதும் பில்ட் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் உயர்த்துவதே அவருடைய விருப்பமும் சித்தமாக இருக்கிறது. இப்படித்தான் அவர் உங்களை வழி நடத்துகிறார். ஆகவே எதை பற்றி கவலைப்படாங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.